வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 35 மற்றும் 36 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள், கதைக்குள் நுழைவோம். பரம்பு மழை இன்னும் நின்று கொண்டிருந்தது. மலையின் மேல் காலை ஒளி விழுந்த போது அதன் பாறைகளில் வெற்றியின் பெருமை மட்டும் இல்லை, இன்னும் முடியாத போரின் அமைதியும் இருந்தது. மூவேந்தர்களின் கூட்டுப்படை ஒரு முறை வந்தது. அவை அலை போல் உயர்ந்தன. பரம்பின் அடிவாரத்தை மூடியது. ஆனால் அந்த அலை மலையை குடிக்க முடியவில்லை. வேட்பாரியின் போர் வியூகமும் பரம்பு மண்ணின் உயிர்ப்பும் அங்குள்ள வீரர்களின் உடையாத மனமும் சேர்ந்து பெரிய படைகளின் அகந்தையை தகர்த்தன. வெளியில் பார்த்தவர்களுக்கு அது ஒரு வெற்றி. ஆனால் வேள்பாரிக்கு அது ஒரு எச்சரிக்கை. ஏனெனில் நேரில் வந்து தோற்ற எதிரி சில சமயம் திரும்பிச் செல்ல மாட்டான். அவன் தன் வாளை ஒதுக்கி வைத்து வார்த்தையை ஆயுதமாக எடுத்து கொள்வான். அவன் களத்தில் தோற்றால் மன்றத்தில் தாக்குவான். அவன் மதிலை உடைக்க முடியாவிட்டால் மனதை உடைக்க முயல்வான். இங்கிருந்துதான் இன்று கதை தொடங்குகிறது. போர் முடிந்த பிறகு பரம்பு முழுவதும் கொண்டாட்டத்தில் வெடிக்கவில்லை. அது ஒரு விதமான கட்டுப்படுத்தப்பட்ட மூச்சாக இருந்தது. மக்கள் உயிரோடு இருந்தனர், மலை உயிரோடு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு காவலிடத்திலும் ஒரே கேள்வி மெதுவாக எழுந்தது: இவர்கள் இத்துடன் நிற்பார்களா? அந்த கேள்விக்கான பதிலை வேட்பாரி நன்றாகவே அறிவார். அவர் மதில் மேல் நின்றபடி கீழே நீளும் பாதைகளை பார்த்தார். சமீபத்திய போரின் சுவடுகள் இன்னும் மண்ணில் இருந்தன. சிதறிய ஆயுதங்கள், உடைந்த கவசங்கள், எரிந்த கூடாரங்களின் புகை, இவையெல்லாம் பரம்பின் வெற்றியை சொல்லின. ஆனால் அந்த காட்சியில் கூட வேள்பாரி வெற்றி களிப்பில் மூழ்கவில்லை. அருகில் நின்ற கபிலர் மெதுவாக கேட்டார்: மன்னா, பரம்பு இன்னும் மூச்சு விடுகிறது. ஆனால் உன் கண்களில் இன்னும் இரவு இருக்கிறதே, ஏன்? வேள்பாரி தொலைவை நோக்கி பார்த்தார். போர் முடிந்த இடத்தில் தான் சில சமயம் ஆபத்து தொடங்கும். கபிலரே, கீழே விழுந்தவன் மீண்டும் எழும்போது அவன் கையில் வாள் மட்டும் இருக்காது. அந்த வார்த்தை பரம்பின் உள்ளே ஒலித்தது போல் இருந்தது. திசைவேலர் அப்பக்கம் வந்து சேர்ந்தார். அவரது முகம் இன்னும் போரின் கணக்கில் இருந்தது. அவர்கள் படையால் முறியவில்லை. இப்போது அவர்கள் காரணம் தேடுவார்கள். எங்கே தவறினோம், எதை புரியவில்லை, எந்த விசையால் பரம்பு நின்றது, இவற்றை ஆராய்வார்கள். வேள்பாரி தலையசைத்தான். அவர்கள் பதிலை தேடட்டும். ஆனால் அவர்கள் தேடும் பதில் மண்ணில் இல்லை, மனதில் இருக்கிறது. அதே நேரத்தில் தொலைவில் மூவேந்தர் பக்கம் வேறு ஒரு அமைதி நிலவியது. அது தோல்விக்கு பிறகான அமைதி. அதில் சத்தம் குறைந்திருந்தாலும் ஆத்திரம் அதிகமாக இருந்தது. சேர மன்றத்தில் சினம், சோழர் முகாமில் அவமானம், பாண்டிய அரண்மனையில் கணக்கீடு. 3 பேரரசுகளும் ஒன்றாக நின்றும் ஒரு மலைநாட்டை முழுமையாக உடைக்க முடியவில்லை என்ற செய்தி அவர்கள் உள்ளத்தில் காயமாகவே அமர்ந்தது. அது காயம் வெறும் போர்க்காயம் அல்ல, அது புகழின் மீது பட்ட அடியாக இருந்தது. அரச மன்றத்தில் முதலில் கேட்கப்பட்ட கேள்வி இதுவாக இருந்திருக்கலாம்: பரம்பு எப்படி தடுக்கிறது? அது ஒரு மலைதானா? அதன் மறைவழிகளா? அதன் வீரர்களா? அல்லது வேள்பாரி என்ற ஒரே மனிதனின் மனமா? அங்கேயே தேவாங்கு குறித்த புரிதலும் அந்த மர்மத்தின் மீது இருந்த தவறான கணிப்பும் பேசும் பொருளாக மாறுகிறது. எதிரிகள் இதுவரை அதை கணக்கில் வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். சில விஷயங்கள் வெறும் கருவி அல்ல, அவை அறிவின் குறி. ஒரு பொருளை வைத்திருப்பது பலம் அல்ல, அதன் இயல்பை அறிவதுதான் பலம். அரசமன்றத்தில் ஒருவன் மெதுவாக சொல்வான்:
நாம் எதிரியின் வாளை பார்த்தோம், ஆனால் அவன் அறிவின் வடிவத்தை பார்க்கவில்லை. இந்த சொல் மன்றத்தில் உறைந்திருக்கலாம். ஏனெனில் மூவேந்தர்களுக்கும் இப்போது தெளிவாகிறது. பரம்பை வெல்ல மழைக்கு செல்லும் பாதையை மட்டும் அறிந்தால் போதாது, பாரியின் உள்ளத்தையும் அறிய வேண்டும். பரம்பில் இதற்கான பதில் வேறு விதமாக அமைந்தது. வெற்றியின் பின் தளர்ச்சி வராமல் வேள்பாரி கவனித்தான். காவலர்கள் மாற்றப்பட்டனர். மலை வழிகள் மீண்டும் மறைக்கப்பட்டன. களஞ்சியங்கள் மீண்டும் கணக்கிடப்பட்டன. போரில் சோர்ந்த வீரர்களுக்கு ஓய்வு கிடைத்தாலும் ஆயுதம் அவர்கள் அருகிலிருந்தே இருந்தது. உதிரன் இந்த மாற்றத்தை அமைதியாக கவனித்தான். முன்னொரு காலத்தில் அவன் உள்ளத்தில் இருந்த குழப்பங்கள் இப்போது வேறு விதமாக தீவிரமாக மாறின. அவன் இளம் வீரன், உதிரன். ஆனால் இப்போது அவன் புரிந்து கொள்கிறான், போர்க்களத்தில் காயம் உடலில் மட்டும் விழாது, சில காயம் நம்பிக்கையிலும் விழும். ஒரு மாலை நேரம் உதிரன் வேள்பாரியை அணுகினான். அரசே, நாம் வென்றோம், ஆனால் உத்தரவுகள் இன்னும் கடினமாகின்றன. வேள்பாரி அவனை பார்த்தார். வென்றதால் தான் கடினமாக வேண்டும். தோற்றவன் காத்திருப்பான் என்று நினைக்காதே, அவன் திரும்பும் வழியை தேடுவான். உதிரன் அமைதியாக தலை குனிந்தான். அந்த ஒரு வரியில் வேள்பாரி தன் எல்லா வீரர்களுக்கும் சொல்ல நினைத்தது, வெற்றி சோர்வை உருவாக்க கூடாது, அது இன்னொரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். என்ன ஒரு படிப்பினை! வெற்றி சோர்வை உருவாக்க கூடாது, அது இன்னொரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். இப்போது கதை களத்திலிருந்து மன்றத்திற்கு திரும்புகிறது. சில சமயம் போர் முதலில் சொற்களில் தொடங்கும், பிறகுதான் பால்கள் நகரும். எதிரி மன்றங்களில் பேசப்படுவது இனி எத்தனை படை அனுப்புவது என்ற கேள்வி மட்டுமல்ல, பரம்பை தனிமைப்படுத்த முடியுமா, பாரியின் உறவுகளை தளர்த்த முடியுமா, அவனது புகழை மங்கச் செய்ய முடியுமா, அவன் நம்பும் மனிதர்களை அவனிடமிருந்து பிரிக்க முடியுமா? இவைதான் அவர்களின் அடுத்த போரின் விதைகள். மூவேந்தர்களின் ஒருவன் கோபமாக சொல்வான், மலைக்கு எதிராக போனும், மலை நின்றது, இனி அந்த மலையின் நிழலை உடைக்க வேண்டும். மற்றொருவன் அமைதியாக சொல்வான், நிழலை உடைக்க வேண்டும் என்றால் ஒளியை மாற்ற வேண்டும். அது வெறும் அரசியல் உரை அல்ல, அது ஒரு புதிய தாக்குதலின் அடித்தளம். இந்த மாற்றத்தை கபிலர் உணர்ந்தார். அவர் வெறும் புலவர் மட்டுமல்ல, மனித மனதின் அசைவை கேட்கும் குரல். பரம்பின் வெற்றியின் செய்தி பாடலாக மாறுவதற்கு முன் அவர் அதில் பதுங்கிய துயரத்தை உணர்ந்தார். போரில் மக்கள் உயிரிழக்கிறார்கள், வெற்றியில் கூட வீடுகள் காலியாகின்றன. வெற்றியின் கோஷம் ஒழிக்கும் போது ஒரு தாயின் அமைதியும் அதனுள் கலந்திருக்கின்றது. ஓரிரவு கபிலர் வேள்பாரியிடம் சொல்கிறார், பாட வேண்டிய நேரம் இது, ஆனால் வெற்றியை மட்டும் பாட முடியாது, இந்த மண்ணை ஏன் காக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய நேரம். வேள்பாரி நீண்ட நேரம் பேசவில்லை. பின் மெதுவாக, பாடுங்கள் கபிலரே, ஆனால் இந்த முறை என் பெயரை விட மண்ணின் பெயர் முதலில் வரட்டும். அந்த வரி பரம்பின் ஆன்மாவை சுருக்கமாக சொல்லும். வேள்பாரிக்கு புகழ் வேண்டும் என்பதல்ல, அவன் வாழ விரும்புவது பரம்பு வாழ வேண்டும் என்பதற்காக. மூவேந்தர்கள் நேரடியாக தாக்கிய போது பரம்பு நின்றது. ஆனால் அவர்கள் இப்போது வேறொரு வழியில் நகர்கிறார்கள். அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அதை பழிவாங்கும் காரணமாக மாற்றுவார்கள். அரசவைகளில் தூதர்கள் நகரத் தொடங்குவார்கள். சிற்றரசர்களிடம் பேசப்படுகிறது. வணிக பாதைகள் கண்காணிக்கப்படுகின்றன. முன்னர் நட்பாக இருந்தவர்களிடம் சந்தேகம் விதைக்கப்படுகிறது.
பாரி வென்றான் என்ற செய்தியுடன் சேர்த்து பாரி ஆபத்தானவன் என்ற பேச்சையும் பரப்ப முயற்சிகள் தொடங்குகின்றன. இதுவே அரசியல் போரின் கொடூரம். வாளால் வெல்ல முடியாத மனிதனை சொல்லால் தனிமைப்படுத்த முயல்வது. திசைவேலர் இதை முன்கூட்டியே உணர்கிறார். அரசே, அவர்கள் மீண்டும் வருவார்கள். ஆனால் அடுத்த முறை களப்பாதையில் மட்டுமே வரமாட்டார்கள். வேள்பாரி கேட்கிறான், அப்படி என்றால்? மன்றங்களில் வருவார்கள், உறவுகளில் வருவார்கள், வார்த்தைகளின் நடுவே வருவார்கள். வேள்பாரி சற்றே சிரிக்கிறான். அது மகிழ்ச்சியின் சிரிப்பு அல்ல, போரில் பழகிய மனிதனின் கடினமான சிரிப்பு. அப்படி என்றால் நாமும் கேட்க தயாராக இருக்க வேண்டும், ஆனால் நம்ப தயாராக இருக்கக்கூடாது. இந்த அத்தியாயங்களில் பெரிய இரத்தப்போர் குறைவாக இருந்தாலும் மனப்போர் அதிகமாக இருக்கிறது. அதுதான் இதன் தீவிரம். பரம்பு வெளியிலிருந்து பாதுகாக்கப்பட்டது, ஆனால் இப்போது அது உள்ளிருந்து சிதைக்கப்படக்கூடும் என்ற அச்சம் எழுகிறது. மக்கள் இன்னும் வேள்பாரியை நம்புகிறார்கள். வீரர்கள் இன்னும் தங்கள் ஆயுதத்தை நம்புகிறார்கள். கபிலர் இன்னும் சொல்லின் சக்தியை நம்புகிறார். திசைவேலர் இன்னும் நிலத்தின் அறிவை நம்புகிறார். குதிரன் இன்னும் தன் இடத்தை நிரூபிக்க முயல்கிறான். ஆனால் எதிரி இப்போது பரம்பின் பலத்தை மதிக்கத் தொடங்கி இருக்கின்றான். அது ஆபத்தான மாற்றம். பகைவர் உன்னை இகழும் போது அவன் தவறு செய்கிறான். ஆனால் பகைவர் உன்னை புரிந்து கொள்ள தொடங்கும் போது அவன் அடுத்த அடி மிக கூர்மையாக இருக்கும். அந்த உணர்வை வேள்பாரி தெளிவாக அறிகிறான். மதில் மேல் நின்ற பனிக்காற்றை சுவாசித்தபடி அவன் சொல்கிறான், இனி வரும் போர் கண்ணுக்கு தெரியாமல் ஆரம்பிக்கும். கபிலர் அவன் அருகில் நிற்கிறார். அப்படி என்றால் அதை எதிர்க்க வாளுக்கு முன் மனம் விழித்திருக்க வேண்டும். வேள்பாரி மெதுவாக தலையசைக்கிறான். ஆம், பரம்பை வெல்லும் முன் அவர்கள் பரம்பின் உள்ளத்தையே சோதிப்பார்கள். வேள்பாரி போர்க்களத்தில் வென்றிருக்கலாம், ஆனால் அவன் எதிரிகள் இப்போது ஒரு புதிய உண்மையை புரிந்து கொண்டு விட்டனர். பாரியை வீழ்த்த வேண்டுமென்றால் முதலில் அவனை சுற்றிய உலகத்தை குலைக்க வேண்டும். இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.